திருநள்ளாற்றில் சனி பயிற்சி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி. அப்ப நிச்சயமா ரிஷபராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்கள் அனைவரும் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். இதெல்லாம் நடக்காம போச்சுன்னா என்ன சார் செய்யறவங்க அப்படின்னு கூட சில பேருக்கு தோணும். படிச்சுட்டு இருக்கும்போது கேட்கும்போது உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி என்பது நிச்சயமாக சாதகமான சூழ்நிலைகள். ஜனனகால தசாபுத்தி என்பது சாதகமான சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்குமானால் நான் சொன்னது அத்தனையும் நடந்தே தீரும். சத்தியமாக அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் சார் அப்படின்னா நீங்க நேராக தான் என்னை பார்க்கணும். இந்த 5 ராசி நேயர்களும் அந்தந்த பருவ காலத்தில் இருக்கிறவர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், திருமணமாகவதற்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள், உயர் பதவிக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள், கடன் தீர்வதற்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் அனைவரும் என்னை பார்க்கலாம். நான் தேதி அளித்தேன். உங்களுடைய தசாபுத்தியை நான் ஆராய்ச்சி செய்து தேதி அளித்தரேன். அந்த தேதிக்குள் அது நடந்தே தீரும் என்பது சந்தேகத்துக்கு இட வேண்டாம். ஆகவே ஜாதகத்தை எடுத்துட்டு நேரில் வந்துருங்க. அப்படி இல்லை தொலைதூரத்தில் இருக்கேன் சார், வெளிநாட்டில் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னா 100% வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்க ஜாதக கட்டத்தை சரி செய்து தசாபுத்தியை கணித்து என்ன வயதில் உங்களுடைய கேள்வி இருக்கிறதோ அந்த கேள்விக்கு நான் விடை சொல்கிறேன். நிச்சயமாக நடந்தே தீரும். நடக்காமல் இருக்கவே இருக்காது. அன்னை பராசக்தியோட அருளாசி என்றும் என்னுள் இருக்கிறதுனால நான் சொல்கின்ற வாக்கு எதுவுமே இதுவரை தவறானதாவோ நடக்கவில்லை என்ற கருத்துக்கோ இடமே இல்லை. ஏன்னா நான் தவறி கூட தவறு செய்யாதவன். ஆகவே இந்த ரிஷபம், கடகம், துலாம், விருச்சகம், மகரம் இந்த 5 ராசி நேயர்களும் 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எனக்கு நீங்க தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். மேலும் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் தகுந்த பதிலளிப்பேன். உங்களுடைய குலதெய்வத்தை அவசியம் தரிசனம் செய்யுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை அவசியம் தரிசனம் செய்யுங்கள். சில பேர் இந்த அஷ்டம சனியில் இருந்தவங்க, அர்த்தாஷ்டம சனியில் இருந்தவர்கள், 7.5 சனியில் இருந்தவங்க ரொம்ப பேர் குலதெய்வ வழிபாடு செய்ய முடியல சார், போக முடியலன்னு சொன்னவங்க கூட உண்டு. அதனால அவசியம் குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்துட்டு உங்களுடைய பயணங்களை தொடங்குங்க. 2026ஆம் ஆண்டு சனி பகவான் பயிற்சிக்கு பின் உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவு என்ற சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். நேரடியாக பேச தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து சந்திங்க. நேரடியாக பேசுவோம். உங்களோட உரையாடியதில் மிகவும் மகிழ்ச்சி. என்னை சந்திக்கக்கூடியவர்கள், சந்திக்க முடியாதவர்கள் இந்த யூடியூப் சேனல் மூலமா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான ஒரு பதிவுகள் நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து தெளிவடைஞ்சுக்குங்க. எல்லாமே பயனுள்ள கருத்துக்களாக இருக்கும். தவறான கருத்துக்கள் நிச்சயமா இருக்காது. தவறு கூட நான் தவறு செய்ய மாட்டேன். உங்கள் அனைவருடைய நலனுக்காக என்னுடைய வாழ்க்கை பயணம் இந்த யூடியூப் சேனல் மூலம் என்னுடைய கருத்துக்களை உங்களோட நான் பதிவு செய்துட்டு இருக்கேன். எல்லோரும் நிறைய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் உங்களோட ஒரு அரிய பதிவில் உங்களோடு நான் உரையாடுவேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.